வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு வீட்டில் உள்ள ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு ட்ரிங்க் தயார் பண்ண போகிறோங்க. வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி தயார் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த கிளாஸோட அளவு 200 மில்லி. இதே மாதிரி 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி சேர்த்ததும் இதில் கரெக்டாக எண்ணிக்கையில் 70 திராட்சை எடுத்துக்கோங்க. அதாவது காஞ்ச திராட்சை, அதில் விதையுள்ள திராட்சை. உரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி காஞ்ச கருப்பு திராட்சையில் அதுக்குள்ளே 2 விதை இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி திராட்சை வாங்கிக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, சில திராட்சை விதை இல்லாததும் இருக்குது இதே மாதிரி கருப்பு கலரில். அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக கூடவும் சேர்க்காதீங்க, குறைச்சியும் சேர்க்காதீங்க. கரெக்டாக 70 திராட்சை எண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா ஓரளவுக்கு கொதித்து வரும் வர இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுருங்க. ஏன்னா அந்த திராட்சை அடியில் ஒட்டி பிடிச்சிக்கக்கூடாது. அதனால் கலந்து விட்டதும் அப்புறம் திருப்பி கலக்க வேணாங்க. இது அப்படியே நல்லா சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இதே மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நான் வச்ச 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் ஆகிடுச்சுங்க. இப்போ திராட்சை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சின்ன சின்ன கோலி குண்டு மாதிரி பபுளாக திராட்சை எப்படி உப்பி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கும் திராட்சை. இப்போ இந்த டம்ளரில் 1 டம்ளர் வரும் வர நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அதாவது 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த 5 டம்ளர் தண்ணியில் 4 டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து நல்லா அது கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததும் 4 டம்ளர் தண்ணி குறைஞ்சி 1 டம்ளர் ஆகணுங்க. இங்கே பாருங்கள், இது ஓரளவுக்கு 1 டம்ளர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இதை அடிக்கடி செய்கிறோம், அதனால் எனக்கு நல்ல அளவு தெரியும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு அந்த திராட்சையெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு சன்னி வச்சு இந்த திராட்சையை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை நல்லா வடிகட்டியதும் அந்த மேலே உள்ள அந்த திராட்சை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. அதில் உள்ள நீரெல்லாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக இறங்கிடும். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ கொதிக்க வச்ச இந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சுங்க. இந்த சக்கையை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ எடுத்து வச்ச இந்த தண்ணியை நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 27 நாள் செஞ்சிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பிபி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹை பிபி குறைஞ்சிருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிபி இருந்தது, ஹை பிபி இருந்தது. நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ஒரு நல்ல விஷயத்தை என்னோடய உறவுகளாகிய உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலேயே இந்த வீடியோ போட்டேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.